நம்மளுக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயத்த நல்ல இன்ட்ரெஸ்டோட மெய்மறந்து இன்வால்வ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடங்கள் வருதா, அதை செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கவனித்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனோட விஷயம் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று நம்மளோட சோல் பர்பஸாக இல்லாமல் இருக்கலாம், இது நம்மளுக்கானதாக இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல நம்மளை அது செய்ய விடாமல் தடுக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னா செல்ஃப் சபோட்டேஜ். நம்மளே அழிச்சிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன். இதெல்லாம் இதுதானா செல்ஃப் சபோட்டேஜ்னா, இல்லை நம்மளுடைய பாதை இது இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் மெடிடேஷன் தான் ஒரே வழி. கற்பனையான பயம். இப்போ நம்மளுக்கு பணம் நிறையா வேணும் அப்படின்னு நினைப்போம், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா ரிச்சாக வரணும் அப்படின்னு நினைப்போம். கூடவே அந்த பணத்துக்கான பயம். பணம் வந்துச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, அதை வச்சு நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி யோசிக்கிறது. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகி நல்லா பவர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினைப்போம். பவர்ஃபுல்லாக வரும்போது யாரெல்லாம் நம்ம மேலே ஜலஸாக இருக்கிறாங்களோ, டாக்ஸிக்காக இருக்கிறாங்களோ, நம்ம வளரவே கூடாதுன்னு நினைப்பாங்களோ அவங்களையெல்லாம் முதல்ல கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி ஒரு கற்பனையில் ட்ராவல் பண்ணுறது. இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு, அப்படிலாம் நம்மளை யோசிப்பாங்க, பண்ணுவாங்கன்னு. அப்படியே அந்த விஷயம் அந்த இடத்துலையே குழி தோண்டி பதைச்சிருவோம். அதுலேருந்து அதுக்கு மேலே, அந்த ஸ்டெப்புக்கு மேலே நம்மளால் முன்னேறவே முடியாது. இந்த பயத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்மளுடைய கோலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான உணர்வு நிலையை ஃபீல் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் எடுக்க முடியும். இதுலேருந்து கண்டிப்பாக கிளியர் ஆக முடியும், க்யூர் ஆக முடியும். இது இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னாவே போதும். நம்ம தான் நம்மளுடைய வளர்ச்சி எங்கேயோ தடுத்துட்ருக்குறோம் நம்மளுக்கே தெரியாமல். அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாவே, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னையும் தேடும். உங்களுக்கு அதுக்கான தீர்வு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்க வரும். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியும். அடுத்தது மெயினான விக்டிம்ஸ். இவங்களுக்கு என்பிடி கிட்ட இருக்கக்கூடிய விக்டிம்ஸுக்கு இந்த செல்ஃப் சபோட்டேஜ் நிறையாவே இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா மைண்ட் டைவர்ஷன். மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் நார்சிஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறது பிடிக்கும், அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஒரு பயிற்சியை பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை கொண்டு வந்து இது சாப்பிட்டு பாடும்பாங்க. அங்கேயே முடிஞ்சுது, அதுக்கு மேலே அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது இன்டைரக்டாக அவங்களுடைய இன்டென்ஷன் அதை பிரேக் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது அவங்க இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக என்பிடிக்கு மட்டும்தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உண்மையான அன்போடு கொடுக்குறவங்கள சொல்லலை. ஸோ என்பிடி இருக்கிறவங்க இன்டென்ஷனோட பண்ணுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடவே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணும்போது, ஏதோ ஒரு துறையில் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ஒன்று எடுத்து செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற பவர் உங்ககிட்ட இருக்கும். இது நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்மளை 360 டிகிரியில் அவங்க வியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளும் நம்மளை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நார்சிஸ்டுக்கு நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளும் நல்லா தெரியும். நம்ம கொஞ்சம் எங்கேயோ அவங்களோட கையை மீறி போகிறோம், வளர்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பிடிச்சி அழிச்சு உள்ள தள்ளி இது பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வளர்ந்துட்டு வரும்போது இந்த செல்ஃப் சபோட்டேஜன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேட்டர்னாக நம்மளுக்குள்ளே ஃபார்ம் ஆகி நம்மளை வளர விடாமல் தடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதிலிருந்து நம்ம க்யூர் பண்ணி வெளியில் அதுக்கப்புறம் தான் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். அதுக்கான பயிற்சிகளை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். பயிற்சி அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யோகா, மெடிடேஷன் இதெல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பயிற்சி எடுத்து பண்ணுங்கள். தியான பயிற்சிகள் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் மாறும்போது நம்ம பாடி அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோகா பண்ணணும். யோகா பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு தங்காது. நம்மளால் அதை கிரகிச்சிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. மெடிடேஷனுடைய பவரை பாடியில் கிரகிச்சு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு யோகா ரொம்ப முக்கியம்.
என்னால் முடிஞ்ச ஒரு பயிற்சியை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 1 ஹவருக்கான யோகா வீடியோ வித் மெடிடேஷன் கலந்து இருக்கும். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அது ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி விடாமல் ரெடியாகி உட்காந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மணி நேரம் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்திங்கன்னா 2 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். யோகா எப்போ எந்த யோகா பண்ணிங்கனாலுமே எம்டி ஸ்டொமக்கில் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏர்லி மார்னிங். அப்படி இல்லைனா ரொம்ப லிக்விடாக இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 1 ஹவர் கேப் போதும். ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். இந்த யோகாசனங்களை 1 மணி நேரம் டெய்லி ரொட்டீனில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் க்யூர் பண்ண முடியும். பொறுமையாக இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.